அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்னென்னா ரீயூஸ் உப்புமா தான் பார்க்குறோம் வாங்க. உப்புமா இருக்குங்களா எடுத்துக்குங்க. எவ்வளோ உப்புமா இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் கட்டை மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கோதுமை மாவு சேர்த்துருக்கோம் ஒரு 2 கைப்பிடி. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இது நல்லா அப்படியே பிசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு சேமியா உப்புமா மீந்து இருந்தாலும் ஓகே தாங்க. ரவை உப்புமாவில் நான் செஞ்சிட்ருக்கேன். தளன்னு இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல. கட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை பிசைஞ்சிட்டு இருக்கேன். அப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆயில் அப்ளை பண்ணி சுற்றி அப்படியே உருட்டி வச்சிங்கன்னா கையில் ஒட்டாது. அதுக்கப்புறம் நம்ம கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது குட்டி குட்டி உருண்டையாக ரெடி பண்ணி பிளேட்டில் வச்சுக்கோங்க. இந்தமாரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்ம உருட்டி வச்சிட்டோன்னா நெக்ஸ்ட்டு வந்து தோசைக்கல் வந்து சூடு பண்ணி வச்சுக்கணும். அது ஒரு பக்கம் சூடாகிட்டே இருக்கட்டும். நம்ம இதை வந்து தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த உருண்டையை தட்டி வடை மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறேன். உங்கள்கிட்ட மோல்டு இருந்தால் ஹார்ட்டோ இல்லை ஸ்டாரோ எந்த மாதிரி மோல்டு இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். பசங்க இப்போ ஹார்ட்டுன்னா ஹார்ட்டில் ஏதோ முறுமுறுன்னு செஞ்சு தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிடுவாங்க. நம்ம இதுமாரி நான் வடை தட்டுற மாதிரி நார்மலாக தட்டிட்டு செய்கிறேன். வெறும் உப்புமானா யாருமே சாப்பிட மாட்டாங்க. எல்லாம் மீந்து போச்சுன்னா அது அப்படி வேஸ்ட்டாக தான் போகுங்க. அதை நம்ம இதே மாதிரி செஞ்சு கொடுத்தா உப்புமா ஒரு நிமிஷத்தில் காலி ஆகிடும். தோசைக்கல்லை சூடாயிடுச்சு, நம்ம போட்டுடலாம். இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நம்ம நிறையவே போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டு சுடணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் ஒரு 2 வாட்டி அப்ளை பண்ணால் போதும். ஒரு வாட்டி இந்த பக்கம் திருப்பி போட்டு இன்னொரு வாட்டி எண்ணெய் விட்டால் போதும். அப்படியே ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து திருப்பி போட்டுட்டு இருந்தீங்கன்னா 2 பக்கம் ஸ்கிரிப்ஸியாக ரெடி ஆகிடுங்க. குட்டி குட்டியாக வடை பார்க்கவே எவ்வளோ அழகாக அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள். இந்தமாதிரி பசங்களுக்கு கொடுங்க, சூப்பராக இருக்கும். நீங்களும் ஷேப்பில் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப விரும்பியே ஃபுல்லாக காலி ஆகிடும். நான் இதை செஞ்சே காலி ஆகிடுச்சிங்க ஃபுல்லாக. வெறும் உப்புமானா யாருக்குமே பிடிக்காது இல்லைங்க. இந்தமாரி ட்ரை பண்ணுங்கள். என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நான் நிறைய ரீயூஸ் ஐடியாஸ் போட்டுட்ருக்கேன். நம்ம பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. உங்களுக்கு எதனா ஐடியா இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். நான் அதை கூட ட்ரை பண்ணுறேன். டவுட் இருந்தால் எதனா கேளுங்க. வேறு என்ன ரிவ்யூஸ் ஐடியா பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள். நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் உப்புமாவில் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ரவை உப்புமாவில் இந்த மாதிரி ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுட்டு இருக்க சொல்ல முறுமுறுப்புன்னு டக்குன்னு ரெட் ஆகிடும். 2-3 வாட்டி திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா ரெடி ஆகிடுங்க. இது ஆல்ரெடி வெந்ததுனால வேகணும்னு அவசியம் இல்லை. அந்த முறுமுறுப்பு தன்மைக்காக தான் நம்ம அந்த கோட்டிங் கொடுத்து அதை வேக வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். இந்த மாதிரி முறுன்னு சாப்பிட சொல்ல சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரிவ்யூஸ் ஐடியாவில் நம்ம சந்திக்கலாம். ஓகேவா கைஸ்? இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்தா செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஒரே நிமிஷத்தில் காலி ஆயிடுச்சு. பாய்.